ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அமாவாசை அன்னைக்கு எப்பயும் போல் சாதமும் பருப்பு வச்சுட்டேன். இன்றைக்கி வெளியில் போகிற வேலை இருக்கிறதுனால வெளில சாப்பிட முடியாதுன்னு லஞ்சும் டின்னரும் ரெடி பண்ணிவிட்டு லஞ்சை மார்னிங்கே ஒரு 10 o'clock சாப்பிட்டுட்டு வெளியில் கிளம்பிட்டேன். நான் எல்லாருமே கிளம்புனால கையில் எடுத்துட்டோம் அரிசி உப்புமா பண்ணி டின்னருக்கு. என்னென்ன பண்ணேன்னு பார்க்கலாம். அமாவாசை அன்னைக்கு நான் ஃபஸ்ட்டு சாதம் பருப்பு வச்சுட்டு அடுத்தது மோர் குழம்புக்கு நீங்கள் ஒரு 1.5 டம்ளர் பாலை உர குத்திங்க அப்படின்னா உங்கள் கையால் தோரம் பருப்பு ஒரு பொடியும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகும் ஃபஸ்ட்டு வறுத்துக்கணும். வறுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சீரகம் போட்டு கொஞ்சமாக லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு தேங்காய் வச்சு அரைச்சி நம்ம மோரில் கலந்தால் சூப்பராக நமக்கு மோர் குழம்பு ரெடி ஆகிடும். திருப்பி நம்ம அடுப்பில் வைக்கவே வேண்டாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த மோர் குழம்புக்கு. அடுத்தது நான் டின்னருக்கு தக்காளி சட்னி ரெடி பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயும் போல் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலப்பருப்பு, கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தக்காளி கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறமா பச்சை மிளகா, புளி வச்சு நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு புதினா இல்லை கொத்தமல்லி எது உங்களுக்கு பிடிக்குமோ அதையும் போட்டு லைட்டாக வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சா நம்மளுடைய சட்னி ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் மோர் குழம்புக்கு வறுத்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன், ஆற வச்சு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இன்னொரு பக்கம் சட்னிக்கு ஆற வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கி இந்த பாருங்கள், நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம் இல்லையா. நான் தயிரை நல்லா கெட்டி இல்லாத சிலிப்பி வச்சுட்டுருக்கேன். இப்போ அரைச்சதை அதில் போட்டு உப்பு போட்டு கலந்தால் நமக்கு தயிர் குழம்பு, அதாவது மோர் குழம்பு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நான் இன்னொரு பக்கம் அரிசி உப்புமா டின்னருக்கு சொன்னேன் இல்லையா, நாங்கள் வெளில போகிறோன்னு எடுத்துன்னு போகணுன்றதுக்காக அரிசி உப்புமாவும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு அடுப்பில் சாத்துமது ரெடி பண்ணிட்டேன், ஒரு அடுப்பில் வெண்டைக்காய் காரமது ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்களுடைய அமாவாசை தளிகை என்ன அப்படின்னா சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட சாதம், அதுக்கப்புறமா மோர் குழம்பு. நான் சொன்ன மாதிரி இந்த மோர் குழம்பு ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். மோர் குழம்புக்கும் திருமாறி கொட்டிட்டேன், சாத்துமதுக்கும் திருமாறிட்டேன். பருப்பு சாத்துமது, அதாவது சாதம், மோர் குழம்பு, பருப்பு சாத்துமது, வெண்டைக்காய் கருமது. அதுக்கப்புறமா நைட்டு டின்னருக்கு அரிசி உப்புமாவும் தக்காளி சட்னியும் வெளில போகிறதுனால கையில் எடுத்துன்னு போயிட்டோம். இதுதான் இன்றைக்கி எங்களுடைய சிம்பிள் லன்ச் அண்ட் டின்னர். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெனு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.